ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதி போட்டி இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில துபாயில 6 வாரமா நடைபெற்றுச்சு. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்ய வில்லியங் மற்றும் ரச்சின் ரவீந்திரா களத்துக்கு வந்தாங்க. இந்திய அணி ஆட்டத்தோட துவக்கத்துல பவுலிங்ல அதிரடி காட்டி வந்த காரணத்தினால வெறும் 15 ரன்களுக்கு 8 ஓவர்ல வில்லியங் வருண் பந்துக்கு ஆட்டம் இழக்க, ரச்சினும் 37 ரன்களுக்கு குல்தீப் யாதவ் பந்துக்கு அவுட் ஆகி வெளியேறினார். அடுத்ததா வந்த கேன் வில்லியம்ஸையும் 11 ரன்களுக்கு குல்தீப் சுருட்டி அவுட் ஆக்கி அனுப்பினார். ஆனா அடுத்தடுத்து வந்த வீரர்கள் இந்திய பவுலர்களுக்கு கொஞ்சம் சவாலா அமைஞ்சாங்க. 11வது ஓவர்ல என்ட்ரி தந்த மிச்சல் அதிரடியா விளையாடி 26வது ஓவர்ல அரை சதத்தை தொட 63 ரன்கள் சேர்த்திருந்த அவரை ஷமி அவுட் ஆக்கி வெளியேற்றினார். அடுத்ததா வந்த வீரர்கள்ல கிளென் பிலிப்ஸ் 34 ரன்கள் வரை சேர்க்க, மைக்கேல் பிரேஸ்வெல் கொஞ்சம் பொறுப்பா விளையாடி 50வது ஓவர்ல ஆட்டமிழக்காம அரை சதத்தை கடந்தார். 50 ஓவர்கள் முடிவுல 7 விக்கெட் இழப்புக்கு 251 ரன்களை சேர்த்தது நியூசிலாந்து அணி. அதிகபட்சமா மிச்சல் 3 பவுண்டரிகளோட 63 ரன்களையும், மைக்கேல் பிரேஸ்வெல் 3 பவுண்டரி மற்றும் 2 சிக்ஸர்களுக்கு 53 ரன்களையும் சேர்த்திருந்தாங்க. இந்திய அணியிலிருந்து வருண் சக்கரவர்த்தி மற்றும் குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. 252 என்ற இலக்கோட ரோஹித் மற்றும் சுப்மன் கில் களத்துக்கு வந்தாங்க. களத்தில் இருந்த இந்திய வீரர்கள் எங்க ஃபார்ம் தெரியாம எங்க கிட்டயே மோதுறீங்கன்னு நியூசிலாந்த பார்த்து சொல்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட பேட்டிங்கும் இருந்துச்சு. இதுதான் நமக்கான களம்னு பிக்ஸ் ஆன ரோஹித் முதல் ஓவர்ல இருந்தே அதிரடியா விளையாடி நியூசிலாந்து பவுலர்களுக்கு ஆட்டம் காட்டி வந்தார். அடுத்தடுத்து 6, 4 ரன்களை மளமளவனு குவிச்சு வந்த ரோஹித் 11வது ஓவர்ல அரை சதத்தை தொட்டார். ரோஹித்துக்கு ஈக்குவலா ஆட்டத்தை தொடரலாம்னு இருந்த கில்லால 31 ரன்களை தான் சேர்க்க முடிஞ்சது. கில்ல சாண்ட்னர் அவுட் ஆக்கி வெளியேற்றினார். அவரை தொடர்ந்து வந்த கோலி 1 ரன்னுக்கு மைக்கேல் பிரேஸ்வெல் பந்துக்கு அவுட் ஆகி அதிர்ச்சி தர, 20வது ஓவர்ல என்ட்ரி தந்த ஸ்ரேயஸ் ஐயர் அவர் பங்குக்கு சூப்பரான ஆட்டத்தை தொடர்ந்து விறுவிறுன்னு ரன் சேர்த்து அரை சதத்தை நெருங்கின ஸ்ரேயஸ் 2 பவுண்டரி 2 சிக்ஸர்களுக்கு 48 ரன்களுக்கு சாண்ட்னர் பந்துக்கு விக்கெட் பறிகொடுத்தார். 30 ஓவர்கள் முடிவுல 136 ரன்களை சேர்த்து வெற்றியை நோக்கி நடை போட்டுட்டு இருந்துச்சு இந்திய அணி. தொடர்ந்து வந்த அக்ஷர் பட்டேல் 29 ரன்களுக்கு மைக்கேல் பந்துக்கு அவுட் ஆக, அணியின் இறுதிக்கட்ட வெற்றி அத்தியாயம் KL ராகுல் ஹர்திக் கைக்கு போய் ஆட்டம் விறுவிறுப்பை எட்டுச்சு. 45வது ஓவருக்கு பிறகு ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்ச நிலையில 49வது ஓவர்ல தன்னோட அதிரடியான ஆட்டம் மூலமா இலக்கை எட்டி 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் கோப்பையை 2002, 2013 ஆண்டுகளை தொடர்ந்து 3வது முறையா வென்றது இந்திய அணி. 2009 ஆண்டுக்கு பிறகு 2வது முறையா ரன் அப் ஆகி வெற்றி வாய்ப்பை தவற விட்டுச்சு நியூசிலாந்து அணி. அதிரடியா விளையாடி அதிகபட்சமா 76 ரன்களை சேர்த்து இந்திய அணியின் வெற்றிக்கு உறுதுணையா இருந்த ரோஹித் சர்மா ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். தொடர் முழுக்க சிறப்பான பங்களிப்பு தந்த நியூசிலாந்து அணி வீரர் ரச்சின் ரவீந்திரா சிறந்த தொடர் நாயகனா அறிவிக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.